ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பன்னீர் டிக்கா மசாலா 10 நிமிஷத்துல ஈஸியா ரெடி பண்ணலாமா? அதுக்கு ஒரு பவுல்ல 4 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் ரொம்ப திக்கா இருக்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். கடாயில 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பிரவுன் கலர்ல வறுத்து எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு வதக்குற மாதிரி நல்லா பிரவுனா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அதை பேஸ்டா அரைச்சு வச்சுக்கலாம். அதே கடாயில வெங்காயத்தையும் குடமிளகாயும் ரெண்டையும் சேர்த்துட்டு லேசா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அதுல 200 கிராம் பன்னீர் சேர்த்துட்டு கோல்டன் பிரவுன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க, ஏன்னா பன்னீர் ஹார்ட் ஆயிரும். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்க மசாலாவையும் நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற வெங்காய பேஸ்டையும் அதுல கலந்துடலாம். கூடவே 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காய பேஸ்ட் மசாலா எல்லாம் ஒன்னா நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் அதை வேகறதுக்காக விட்டுடலாம். 6 to 7 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் இது மாதிரி மசாலால இருந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க வெங்காயம், குடமிளகா, பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பன்னீரையும் மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பன்னீர் வேகறதுக்காக விட்டுடலாம். இப்ப அதுல ஃபைனல் டச்சா பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா பன்னீர் டிக்கா மசாலா ரெடி. சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.